ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வறுத்த வேர்க்கடலையை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். 3/4 கப்பு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிடணும். இனி ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1/2 கப்புக்கும் குறைவாட்டே சீனி போட்டிருக்கேன். முங்குற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கம்பி பதம் வரணும், அந்த அளவுக்கு அடுப்பில் கிடக்கணும். 3/4 கப்பு வறுத்த வேர்க்கடலைக்கு 1/2 கப்புக்கும் குறைவாட்டு சீனி எடுத்திருக்கேன். இதுதான் கரெக்டாட்டு இருக்கும். சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல நுரையாட்டு வரும். இப்போமே நமக்கு ஒரு கம்பி பதம் கரெக்டாட்டு வந்துடும். இதில் கொஞ்சமாக நான் கேசரி பவுடர் மஞ்சள் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுட் கலர் போட்டால் போதும், இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். நான் வீடியோக்காக வேண்டி தான் கொஞ்சமாக கலர் போட்டிருக்கேன். நல்ல நுரைச்சி வந்தாச்சு. இனி பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலையை அவ்வளோத்தையுமே போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஸ்வீட் கைவிடாமல் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாட்டு நான் மில்க் பவுடர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன். மில்க் பவுடர் வேண்டான்னா நீங்கள் வெறும் வேர்க்கடலை பொடியே போட்டால் போதும். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வீடியோவை ஸ்பீட் பண்ணலை, அப்படியே தான் போட்டிருக்கேன். நமக்கு எடுத்த அந்த சீனிப்பாகவே கரெக்டாட்டு தான் இருக்குது. இப்போ நமக்கு பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு. 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா உருண்டு வரணும், அந்த அளவுக்கு அடுப்பில் கிடக்கணும். 15 மினிட்ஸ்லையே இந்த ஸ்வீட் ரெடி ஆயிரும். வேர்க்கடலை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை நம்ம செய்து டப்பாவில் போட்டுட்டோம்னா கெட்டு போகவே செய்யாது. நான் ஒரு சின்ன பாக்கெட் கட்டில் தான் போட்டேன். அது ஒரு 15 ரூபா தான் அதிலேயே போட்டிருந்தது பேக்கெட்டில். உடச்சி சாப்பிட்றதுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் கூட அடுப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு முந்தின ஸ்டேஜிலேயே இறக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாட்டு வரும். இப்போ நான் போட்டிருக்க அளவுக்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உடச்சி சாப்பிட்றதுக்கு கரெக்டாட்டு வரும். இந்த மாதிரி பரட்டி போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே பொரிக்கடலை வச்சும் ஒரு பர்ஃபி செய்திருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நல்ல உருண்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜிலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு பேனில் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் நீங்கள் நட்ஸ் போட்டுக்கிடலாம். நான் நட்ஸ் போடாமல் கொஞ்சம் க்ரீன் கலர் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். அல்வா செய்யும்போது சைடில் பொங்கி வரும். அதே மாதிரி தான் இதுலேயும் கொஞ்சமாக பொங்கி வரும். அந்த அளவு வர போட்டால் தான் நமக்கு உடைச்சி சாப்பிட்றதுக்கு கரெக்டாட்டு வரும். கொஞ்சம் தான் இருக்குது, அதனால நான் ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் கனமாட்டு நான் பரத்தி விட்டுருக்கேன். சூடு கொஞ்சம் லைட்டாட்டு இருக்கும்போதே நம்ம ஷேப் கட் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா நமக்கு நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ஒழுங்காட்டு வராது. சூடோடையே நான் கட் பண்ணிட்டேன். இனி நம்ம டிமோல்டு பண்ணிடலாம். நம்ம பேனில் கீ அப்ளை பண்ணியிருந்ததுனால எடுக்கிறதுக்கு நல்ல சூப்பராகவே வந்திருக்கு.
15 ரூபாய்க்கு கடலை, கொஞ்சமாக சீனி, மில்க் பவுடர் விருப்பப்பட்டால் போட்டால் போதும். அதுக்கே நமக்கு ஒரு 6 பீஸ், பெரிய பீஸ் 6 பீஸுக்கு நமக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் கிடச்சிருக்கு. உடச்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் நம்ம அடுப்பில் இருந்து இறக்கியிருக்கோம். இதே மெத்தட்லேயே நீங்களும் செய்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக வரும். கடலை பொடிச்சு போட்டு செய்திருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.